ஹே கைஸ், நம்ம எல்லாருமே பிக் பாஸ் பார்த்திருப்போம், ஸ்குவிட் கேம் பார்த்திருப்போம். அதே பாணியில எடுக்கப்பட்ட ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம படத்தோட ஹீரோ யூகி வேலை தேடி அலையிற ஒரு பட்டதாரி. ஒரு நாள் அவரை ஆனான்ற ஒரு பழைய ஃப்ரெண்ட் பார்த்து $1 மில்லியன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு போட்டியை சொல்றாங்க. அந்த ஆஃபரை பார்த்த யூகிக்கு அது எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஆசை வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடிவெடுக்கிறாங்க. சில நாள் கழிச்சு அவங்களும் ஒரு கார்ல அந்த போட்டிக்காக சில பேர் கூட போயிட்டு இருக்காங்க. அவங்களும் இதே கேமுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதோ ஒரு பங்கர் மாதிரி இருக்கிற பில்டிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே அந்த பில்டிங் குள்ள என்னதான் இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போகும்போது அந்த பில்டிங் சுத்தமா எம்டியா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு குரல் வந்து அவங்க கிட்ட ஒரு வாரத்துக்கு அவங்க எல்லாருமே அந்த பில்டிங் குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் முழுக்க நிறைய கேமராஸும் இருக்கு. அவங்களால போனோ கம்ப்யூட்டரோ எதையும் உள்ள எடுத்துட்டு போக முடியாது. அவங்க அந்த பில்டிங் குள்ள ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா $1 மில்லியன் அவங்க ஜெயிச்சுட்டு போலாம். இந்த படத்தை நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ பார்த்து எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அங்க வந்து யாருக்குமே அவங்க பண்ண போற டாஸ்க பத்தி ஒன்னும் தெரியல. இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம்னு எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த குரல் சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, வெளியே போறதுக்கு போறதா இருந்தா இப்பவே போயிடலாம்னு சொல்லுது. ஆனா யாரும் போற மாதிரி தெரியல. அவங்க எல்லாருமே ஒரு டைனிங் ஹால்குள்ள போறாங்க. அப்ப அந்த ஹாலோட கதவு தானா சாத்திக்குது. உடனே அப்ப டே 1 ஆரம்பிக்குது. அங்க இருந்த செவுத்துல அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைமர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா கீழே ஏதோ ஒரு நம்பர் இருக்கிறத பத்தி நமக்கு இப்ப சொல்லல. அவங்க அந்த ரூம்ல இருந்த டைனிங் டேபிள்ல இருந்த சாப்பாடை பார்த்து சாப்பிடலாம் நினைக்கும் போது அந்த டேபிள் மேல 10 பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கதை நோட் பண்றாங்க. அது எல்லாமே இவங்க 10 பேரையும் குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்கள ஒசாகோன்னு ஒருத்தன் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் வக்கானாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அடுத்தது மேக்கி அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காட்டுறாங்க. ஃபியூச்சின்ற லேடி தான் அந்த குரூப்லயே வயசானவங்களா இருக்காங்க. ஆண்டோன்றவரை ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஆல்கஹாலிக்கா காட்டுறாங்க. எல்லாரும் அறிமுகமான அப்புறம் மீசான்ற ஒரு அழகான பொண்ணும் ஈவாய் அப்படின்ற ஒரு பையனும் அறிமுகப்படுத்திக்கல. கடைசியா ஹீரோ அப்படின்ற ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் தோல்வாய் மாதிரி தோண பேசிக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பொம்மை ரோபோட்டிக் வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்குது. அந்த குரல் அந்த செவுத்து மேல இருந்த ஒரு ரோபோட்டை அறிமுகப்படுத்தும் போது அவங்க யாரும் ரூல்ஸை மதிக்கலன்னா இந்த ரோபோட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுது. எல்லாருக்குமே ஒரு ரூம் கொடுத்து அதை ஓபன் பண்றதுக்கு நம்பர் வச்சு ஒரு கார்டும் கொடுப்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் அவங்க ரூமை விட்டு யாரும் வெளியே வரவே கூடாது. இந்த ரூலை யாராவது மதிக்கலன்னு அந்த ரோபோக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களை எலிமினேட் பண்ணிடும் சொல்லி அந்த குரல் சொல்லுது. அப்ப அந்த குரூப் எலிமினேஷன் என்னன்னு கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலும் வரல. ரெண்டாவது ரூல் என்னன்னா அந்த குரூப்ல யாராவது ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். அதுல ஒரு டிடெக்டிவ் யார் அந்த தப்ப பண்ணாங்கன்னு சொல்லி சுட்டி காட்டணும். மத்தவங்க எல்லாருமே அந்த முடிவுக்கு ஓட்டு போட்டு மெஜாரிட்டியா இருந்ததுன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த கேஸை சால்வ் பண்ற டிடெக்டிவ்க்கு கேமோட முடிவுல ஒரு போனஸ் கிடைக்கும். கடைசியா அந்த கேம் ஒரு வாரத்துல முடிஞ்சு 2 சர்வைவர் மட்டும் தான் இருப்பாங்க. கடைசி ரூல கேட்டு அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ யூகி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு நம்ம எல்லாருமே அமைதியா 7 நாட்கள் கடந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல அந்த வயசான லேடியும் மீசாவும் பாத்திரங்களை தொலைக்கிட்டு இருக்கும்போது நம்ம தோல்வாய ஹீரோ வந்து அந்த ஓல்ட் லேடியை பார்த்துட்டு ஏதோ ஒரு டிவில பார்த்ததாகவும் அவங்க ஒரு சீரியல் கில்லர்னு அவனுக்கு தோணுதுன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த வயசான லேடியும் பேனிக் ஆகி அது இல்லன்னு மறுத்துட்டு இருக்கும்போது மீசாக்கு அந்த லேடி மேல கொஞ்சமா சந்தேகம் வந்துருது. இன்னொரு இடத்துல அந்த ஒசாகோன்றவன் கூட இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறதுக்காக டாக்டர்னு போய் சொல்லி அவன் ஒய்ஃப் கூட ஒரு ஜீனியஸான பிளான போட்டு எப்படியாவது இந்த கேமை ஜெயிச்சிடலான்னு பேசிட்டு இருக்கான். அவங்க குறுக்க வர தோல்வாய ஹீரோ அவங்கள குழப்புற மாதிரி ஈவாயின்ற அந்த பையன் ஒரு சீரியல் கில்லர்னும் நம்ம எல்லாருமே அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாரையும் குழப்பறதே தான் வேலையா இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எப்படியாவது இந்த கேமை ஜெயிச்சிடலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான் போல. இன்னொரு இடத்துல எண்டோன்ற அந்த ஆளு அங்க இருந்த ஒரு செவர்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்துட்டு இந்த கேமை ஏற்கனவே இன்னொரு குரூப் விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு சரியா 10 மணி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரூலின் படி எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப யூகி தன்னோட ரூம்ல ஒரு பெட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஆர்வம் தாங்க முடியாம அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஒரு ஷார்ப்பான கம்பி இருக்கு. கூடவே ஒரு பேப்பர் சீட்டும் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா இதை வச்சு ஒருத்தரை நீ கொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கு. யூகியும் பயந்து போய் அந்த பெட்டியை வேகமா மூடிட்டு தூங்க போயிடுறான். அடுத்த நாள் காலையில யூகி ரூமுக்கு வந்து அவனை எழுப்புற ஆனா எல்லாரோட ரூம்லயும் இதே போல ஒரு பெட்டி இருக்கு. ஆனா அதுக்குள்ள வேற வகையான ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்கள யார் வேணா அந்த வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கு முடிவெடுக்கலாம். அதனால எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ திடீர்னு அந்த ஹால்ல யாரோ ஒருத்தன் பயங்கரமா கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாருமே அலறி போயிடுறாங்க. எல்லாரும் அங்க வந்து என்னன்னு பார்க்கும்போது அவங்கள யாரோ ஒருத்தன் அந்த தோல்வாய ஹீரோவை துப்பாக்கியால 5 குண்டை வச்சு சுட்டிருக்காங்க. எல்லாருமே அதை பார்த்து பயந்து நிக்கும் போது ஈவாய் மட்டும் செத்து போனவனை பார்த்து சிரிக்கிறான். அப்ப அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே ஈவாய் தான் அதை பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து பயந்து போய் ஓடி போற யூகி கதவை திறந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த கதவு டைட்டா சாத்திருக்கு. அதை திறக்கவே முடியல. இப்ப அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கொலையை யாரு செஞ்சிருப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சாகணும். அப்ப திடீர்னு அங்க வந்த ரோபோட் ஹீரோவோட உடம்ப தூக்கிட்டு போய் 8 சவப்பெட்டி இருக்கிற ஒரு அறைக்குள்ள தூக்கிட்டு போய்
போய் ஒரு சவப்பெட்டிக்குள்ள அவன் பாடியை போட்டுடுது. அந்த 8 சவப்பெட்டியுமே அந்த குரூப்ல இருக்கிற யாரோ 8 பேரு காணுது. அந்த ரோபோவா அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும்படி சொல்லுது. ஒருவேளை கிரிமினலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டுபிடிச்ச டிடெக்டிவ் அந்த கிரிமினல் மற்றும் இறந்து போன டெட் பாடியோட ஃபேமிலிக்கு $2 மில்லியன் கிடைக்கும்னு அந்த ரோபோட் சொல்லுது. ஒசாக்கோ ஹீரோவை கொண்டது ஈவான்னு சொல்லி பழி போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் செத்து போன அப்புறம் இவன் ஒருத்தன் தான் சிரிச்சான்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருக்கான். ஆனா யூகி கண்டிப்பா இதை யூஐ செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட வெப்பன்ஸை காட்டும்படி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப யாருக்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சோ கன்னு வச்சிருக்கிறவன் தான் இந்த கொலையை செஞ்சவன் சொல்லி யூகியும் சொல்லிட்டு இருக்கான். பிளான் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் யாருக்கும் அவங்களோட வெப்பன்ஸை காட்டுறதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இதனால ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து வந்துரும் அவங்க பயப்படுறாங்க. அந்த நேரத்துல எல்லாருமே மெஜாரிட்டியா ஈவாய்க்கு எதிராக தான் ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் அங்க வந்து அவனை தூக்கிட்டு போய் ஒரு செல்லுக்குள்ள போட்டு அவனை அடைச்சிடுது. ரூமுக்கு வந்த யூகி அவன் ரூம்ல இருந்த பெட்டியை மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள கன்னு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். கொலைகாரன் யூகியோட ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல துப்பாக்கியை வச்சுட்டு போயிருக்கான். இது மூலமா யூகி மேல அந்த கொலையோட பழிய போடலன்னு அவன் யோசிச்சிருக்கான். அதனால அவனும் பயந்து போய் அந்த துப்பாக்கியை மறைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த குரூப் எல்லாருமே சேர்ந்து ஈவாயோட ஆயுதம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல இருக்கிற பெட்டியை திறந்து பாக்குறாங்க. ஆனா அந்த பெட்டி எம்டியா இருக்கு. இப்ப அந்த கொலைகாரன் நம்மள யாரோ ஒருத்தன் தான் சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யூகி ஆனாவை கிச்சன்ல சந்திச்சு அந்த துப்பாக்கியை பத்தி சொல்லும் போது ஆனாவும் அவன் சொல்றதை கேட்டுட்டு அவன் நல்லவன் நம்பிட்டு இருக்கா. மறுபடியும் யூகி ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வயசான லேடி ஆனாவோட ரூமுக்குள்ள போறத பார்த்துட்டு அவன் அங்க போய் பார்க்கும்போது அந்த லேடி ஒரு மேக்னெட்டை யூஸ் பண்ணி அந்த பெட்டிக்கு அடியில தடவி அதுக்குள்ள துப்பாக்கி இருக்குமான்னு செக் பண்றாங்க. ஏன்னா அந்த பெட்டியை திறக்கிறதுக்கான கார்டு ஆனா கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஆனா அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பெட்டிக்குள்ள கன் எல்லாம் இல்ல. ராத்திரி யூகி தன்னோட அறையில அந்த துப்பாக்கியில இருக்கிற தோட்டாவெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதுல எந்த குண்டுமே மிஸ் ஆன மாதிரி தெரியல. மறுபடியும் எண்ணி பாக்குறான். ஆனா அதே குண்டுங்க தான் அதுல இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஹீரோ கொலை செய்யப்பட்டது இந்த துப்பாக்கியை வச்சு இல்லன்னு சொல்லி முடிவு பண்றான். அதே நேரத்துல அந்த வயசான லேடிக்கு அந்த கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த ஹால்ல நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆணி வந்து அவங்க தலை பின்னாடி அடிச்சு அவங்க அந்த இடத்துல செத்து விழுறாங்க. அப்படியே அந்த கேமராவை திருப்பி காட்டினா அந்த லேடியை கொன்னது வேற யாரும் இல்ல, அந்த அழகான பொண்ணு மீசா தான். அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்களோட டெட் பாடியை பார்த்துட்டு அவங்கள கொலை செஞ்சது ஆனாவா தான் இருக்கணும்னு சொல்லி பழி போடுறாங்க. ஏன்னா அந்த லேடி நடந்த முதல் கொலைக்கு ஆனா தான் காரணம்னு சொல்லி சந்தேகப்படுத்தினால ஆனா இந்த லேடியை கொன்னுட்டான்னு சொல்லி பழி போட்டுட்டு இருக்காங்க. ஆனாவும் அந்த கொலையை நான் செய்யலன்னு சொல்லி அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. அந்த நேரத்துல யூகி ஆனாக்கு தான் சப்போர்ட் பண்றான். அப்போ ஒசாக்கோ யூகியும் ஆனாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி அந்த லேடியை கொன்னு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். அந்த நேரத்துல அவன் கொலை செஞ்சவங்களை தண்டிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போகும்போது ஆண்டோ வந்து ஒசாக்கோவை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒசாக்கோ ஆண்டோவை தான் கொலைகாரன் சொல்லி மறுபடியும் பழி போட்டுட்டு இருக்கான். அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டோ ஒரு உண்மையை சொல்றாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவரோட பையன் ஏதோ ஒரு கேம்ல கலந்துக்க போறதாகவும் அதனால அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கணும், ஆனா அந்த கேமுக்காக போனவன் வீடு திரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் ஆண்டோ ஒருவேளை இந்த கேம் ஷோவா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இதுல வந்து கலந்துருக்காரு. அவரோட மகனும் அவன் கூட இருந்தவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டதுனாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே கன்வின்ஸ் ஆகுறாங்க. அதோட இந்த பிரச்சனையும் முடியுது. எல்லாரும் தூங்குன அப்புறம் ஆண்டோ யூகியோட ரூமுக்கு வந்து இனிமே யாரும் சாகக்கூடாதுன்னா அந்த ரோபோட்டுகளை அவங்க ஏமாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரோபோ எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் போறதாகவும் நடுவுல 10 நிமிஷத்துக்கு அந்த ரோபோட் எதுவுமே வெளியே வராதுன்னு அதனால அந்த ரோபோட்டுக்கு பின்னாடியே அவங்க போனாங்கன்னா அந்த ரோபோவோட கண்ணில் மாட்டாம அந்த வீடை சுத்தி வரலான்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே தினமும் ராத்திரி 2 பேரா வாட்ச்மேன் வேலை பார்க்கணும்னு முடிவெடுத்து யூகியும் ஆனாவும் முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யூகியை விரும்புறதுனால அவன் மேல இருக்கிற காதல அவ சொல்லும் போது கரெக்டா அந்த ரோபோட் அங்க வந்துருது. ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா அந்த ரோபோட் வேற திசையில வருது. அந்த ரோபோட் அவங்க பக்கத்துல வந்த உடனே அது கண்ணில் படாம எப்படியோ அவங்க வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. சில மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட டைம் முடிஞ்சு இப்போ மீசாவும் வக்கானாவும் வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். ஆனா வக்கானா வரதுக்கு லேட் ஆனதுனால யூகி மீசாக்கு ஹெல்ப் பண்ண முடிவெடுத்து கூட போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த சவப்பெட்டிகள் இருக்கிற ரூமுக்குள்ள ஒசாக்காவும் வக்கானாவும் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வக்கானாக்கு மீசா கூட இருக்கணும்னு அவளுக்கு ஞாபகம் வந்து அங்க இருந்து அவ கிளம்பிடுறா. அந்த ரூம்குள்ள இப்போ ஒசாக்கோ தனியா இருக்கும் போது அந்த ரூமோட சீலிங் அப்படியே மெதுவா கீழே இறங்கி ஒசாக்காவோ அப்படியே நசுக்கி கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே ஒசாக்காவோட திடீர் மரணத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயந்துபடுறாங்க. மனம் உடைஞ்சு போன வக்கானா தான் புருஷனை கொன்னவனை கண்டிப்பா பழி வாங்குவான்னு சபதம் எடுக்கிறா. அந்த நேரத்துல மறுபடியும் அந்த சீலிங் கீழே மூவ் ஆகும் போது அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த அவங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கையில அந்த சீலிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட்டை கையில வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவனை சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அந்த ரிமோட் கீழே கடந்தது நான் கையில எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க தன்னை கொன்னுட போறாங்கன்னு பயந்து போய் அவன் ரூமுக்குள்ள இருந்து அவனோட ஆயுதம் வில்லம்ப எடுத்துட்டு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா வக்கானா மட்டும் கையில ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து அவ புருஷனை இவன் தான் கொன்னான்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த கோடாலியாலேயே மண்டைய பொளந்துடுறா. கொன்னுட்டு அவளும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துடுறா. 3 பேர் வரிசையா இறந்ததுனால இப்போ 4 சர்வைவர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க.
அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த செவுத்துல இருந்த கிளாக்குக்கு கீழே இருக்கிற கடைசி நம்பர்ஸ் லைவ் ஆடியன்ஸோட நம்பர்ஸ். அதாவது அந்த பில்டிங் குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் உலகம் முழுக்க ஆடியன்ஸ் இப்போ லைவா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட லைவ் கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. அவங்களுக்கும் இந்த விஷயம் புரிய வருது. ஆனா அந்த குரூப்பால இப்ப எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் மீசாவும் ஆனாவும் டீ போட்டுட்டு இருக்கும்போது யாரும் பார்க்காத சமயத்துல மீசா அந்த டீல ஏதோ ஒரு மருந்து கலந்துடுறா. அப்ப மீசா அவங்க கிட்ட அவளுக்கு வீட்டுல ஒரு நோய்வாய்ப்பட்ட பையன் இருக்கிறதாகவும் அவனோட மருத்துவ செலவுக்கு தான் இந்த போட்டியை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது அந்த லேடியே மீசா கொன்னதுக்கு காரணமும் இதுதான்னு தெரியுது. அதனால பணத்துக்காக அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரையுமே மீசா கொலை பண்ண முடிவெடுக்கிறா. அதுக்கப்புறம் மீசாவோட ரூமுக்கு யூகி பேசலான்னு உள்ள வரும்போது திடீர்னு அவனால நிக்க முடியாம கீழே வந்துடுறான். அப்பதான் மீசா தான் கலந்த மருந்தை பத்தி யூகி கிட்ட சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக தான் ஆயுதத்தை எடுத்து காட்டிட்டு இருக்கும்போது யூகி எப்படியும் அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். வெளியே வந்த 2 பேரையும் அந்த ரோபோட் பார்த்துட்டு உடனே அவங்களோட ரூமுக்கு போகும்படி சொல்லுது. அப்போ மீசா யூகியை கொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த ரோபோ 2 பேரையும் நோக்கி சுடுது. அதுல மீசா குண்டடிப்பட்டு அங்கேயே இறந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்ச அப்புறம் அவங்க 3 பேரும் எழுந்து வராங்க. அவங்க மீசாவோட டெட் பாடியை பார்க்கும்போது ஹீரோவும் இதே மாதிரிதான் சுடப்பட்டு இறந்திருக்கான்றது புரிய வருது. அப்பதான் யூகிக்கு அந்த முதல் கொலை இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கி ஒரு டிராமாவை கிரியேட் பண்றதுக்காக செய்யப்பட்டதுன்றது புரியுது. ஹீரோவா அந்த கேமை நடத்துறவங்க தான் உள்ள வச்சிருக்காங்க. அவன் தான் உயிரை பணைய வச்சு அது மூலமா தான் குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி இதுக்காக வந்திருக்கான். ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே ஒன்னா வேலை செஞ்சிருந்தா இப்ப யாருமே இறந்திருக்க வேணான்றது அவங்களுக்கு புரியுது. அப்போ அந்த ரோபோட் ஹீரோவோட கேஸை சால்வ் பண்ணதுக்காக யூகிக்கு போனஸ் கிடைச்சிருக்கிறத அறிவிக்குது. அவங்க ஒருத்தரா தங்களோட ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அந்த டேபிள் மேல வைக்கிறாங்க. இது மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கிறதுக்காக செய்யறாங்க. ஆனா ஆனா தன்னோட ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு மறுத்துறா. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிற யூகி அந்த டேபிள்ல பார்க்கும்போது அந்த வெப்பன்ஸ் எல்லாம் காணாம போயிடுது. உடனே அவன் அவங்க 2 பேரோட ரூம்லயும் போய் பார்க்கும்போது அவங்க யாரும் இல்ல. அதே நேரத்துல ஈவாயை அடைச்சு வச்சிருந்த அந்த செல்லு கதவும் திறந்திருக்கிறத யூகி நோட் பண்றான். அதாவது ஈவாய் அந்த செல்ல இருந்து தப்பிச்சிடுறான். அதே நேரத்துல அங்க இருந்த ஒரு சவப்பெட்டிக்குள்ள ஆண்டோட உடலை ரத்த கரையோட பார்த்துட்டு யூகி அங்க இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த நேரத்துல ஈவாய் எப்படியோ யூகிய கழுத்தை நெரிச்சு பிடிச்சிடறான். அப்ப நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஒசாகாவும் அவனோட மனைவியும் ஒன்னா இருக்கும்போது ஈவாய் அதை கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒசாகோ தான் இவன் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்ததுனால அந்த சீலிங்கோட ரிமோட்டை வச்சு ஒசாகோவை இவன் தான் கொன்னிருக்கான். அவனை கொன்ன பிறகு அந்த ரிமோட்டை வெளியே தூக்கி போட்ட அப்புறம் தான் அந்த காலேஜ் பையன் எதிர்த்து அந்த ரிமோட்டை எடுத்திருக்கான். அவன் துப்பாக்கியால இதுவரை யாரையும் நான் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் இந்த கேம் முடியறதுக்கு 4 நிமிஷம் தான் இருக்கு. ஈவாயும் யூகியும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யூகியை கொல்றதுக்காக ஈவாய் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து தாக்கும் போது கரெக்டா ஆனா அந்த இடத்துக்கு வந்து அந்த கன்னை வச்சு ஈவாயை ஸ்டாப் பண்ணிடுறான். அவனை அவ சுடலான்னு நினைக்கும் போது காலையில ஆண்டோ அந்த கன்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணதை நினைச்சிட்டு யூகியும் சுடாதன்னு சொல்லிடுறான். அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கிற ஈவாய் அந்த கண்ணு எடுத்து யூகிய சுடலாம்னு நினைக்கும் போது அந்த கண்ணு வெடிச்சு அதுல அவன் அங்கேயே இறந்துடுறான். கடைசியா யூகியும் ஆனாவும் தான் இந்த கேமோட சர்வைவர்ஸ்னு அந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. அந்த கதவும் திறந்துடுது. உள்ள ஒரு ஆளு ஒரு பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து யூகியோட ஷேரா அவங்க கிட்ட கொடுக்குறான். ஆனாக்கு எதுவும் பணம் கிடைக்கலனாலும் அதை பத்தி அவ கவலைப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. கடைசியா ஆனாவும் ஒரு உண்மையை சொல்றா. அவனும் இந்த கேம்ல ஹீரோ மாதிரியே ஒரு பார்ட் தான். அந்த குரூப்புக்குள்ள கன்ஃபியூஷன் உருவாக்குறதுக்கு தான் அவ வந்திருக்கா. அவதான் ஆரம்பத்துல யூகியோட ரூம்ல இருந்த பெட்டியில துப்பாக்கிய வச்சவன். ஈவாயை டோரை திறந்து தப்பிக்க வச்சதும் அவதான். எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஆனாவும் ஒரு பெரிய கார்ல கிளம்பிடுறா. கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு அந்த பில்டிங்ல இருந்து ஆண்டோ வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அவர் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இறந்து போன மாதிரி நடிச்சிருக்காரு. உயிர் பொழைச்ச 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யூகி இத்தனை பேரை கொண்டு வந்த பணப்பைய தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.